ஆனந்தபலன் கலைன்ஸ் பார்க்கலாம், பொண்ணு இருந்தா சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நான் கேட்டா எனக்கு போட்டி போட்டுட்டு என்னையே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீ பொண்ணு இருந்தா சொல்லி, என் பையனுக்கு அண்ணாக்கு எல்லாருக்கும் நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு. பொண்ணுங்களுக்கெல்லாம் என்னடா இவ்வளோ டிமாண்ட் ஆயிடுச்சு அப்படின்னு. இப்பெல்லாம் பொண்ணு கிடைக்காமலாம் இல்லை, பொண்ணு எல்லாத்துலேயுமே இருக்கு. பட் அவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் லிஸ்ட் தான் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு. லட்சணமான பையன் வேணும்னு கேட்ட காலம் போய் இப்போ லட்சத்தில் சம்பாதிக்கிற பையன், அதுவுமே இந்த ஏரியாக்குள்ளே இருக்கணும், இங்கே இருக்கணும், இப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு 1008 கண்டிஷன் இப்பெல்லாம் பெண் வீட் சைடில் போடுறாங்க. தப்பு சொல்லலை, எக்ஸ்பெக்டேஷன் இருக்கலாம். ஆனால் ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் இருக்கிறது எந்த அளவுக்கு லைஃப்ல நல்லா இருக்கும்னு தெரியல. நான் கல்யாணம் பண்ணக்குள்ள ஒரு எக்ஸ்பெக்டேஷனுமே வரல. என்னை பொறுத்த வரைக்கும் மாமனார் மாமியார் ஹஸ்பண்ட் நம்ம எங்க போய் வாழ போறோமோ அந்த குடும்பம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும், அதுதான் மெயின் நான் நினைப்பேன். ஸோ நீங்க இது மாதிரி எல்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு லஞ்சுக்கு ஒயிட் ரைஸ், பருப்பு போட்டு ரசம், அதுக்கப்புறம் வெள்ளைக்கல்ல கருப்பு கல்ல போட்டு சுண்டல் பண்ணிட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு தோசை, அமிதேஷ்க்கு இட்லி உப்புமா செஞ்சு என்னோட லஞ்ச் ஃபினிஷ் பண்ணிட்டேன்.